friends, welcome to Buds to Bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான சட்னி. இது வந்து டயட்ல இருக்கவங்க கூட எடுத்துக்கலாம். நார்மலா இருக்கவங்க மட்டும் இல்லாம நீங்க டயட்ல இருக்கீங்க, சப்பாத்திக்கு வந்து என்ன நம்ம தொட்டு சாப்பிடுறது அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா சப்பாத்தி நீங்க சாப்பிடுற மில்லட்ல சாப்பிடுற வந்து இட்லிக்கு தோசைக்கு எதுக்கு வேணா இந்த சட்னி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ ஹெல்த்தியான சட்னி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. நான் வந்து இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்க டயட்ல இருக்கீங்கன்னா கட்டாயம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மலா இருக்கவங்களா இருந்தாலும் கடலை எண்ணெய் எந்த எண்ணெய் அவைலபிளா இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. உளுந்து வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீரகம். இதோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறணும். இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறம் இது கூட பாசிப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து சுத்தமான பாசிப்பருப்பு, அதனால நான் கழுவலை, டைரெக்டாகவே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து பாசிப்பருப்பில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டே சேர்த்துக்கலாம், இல்லைனா வாஷ் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறணும். இது கூட காரத்துக்கு இன்னைக்குன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்ல காரமான மிளகாய், நீளமாக இருந்துச்சு. ஸோ அதனால 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெரிய வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும். இது கூட இதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சட்னி வந்து நீங்கள் எந்த விதமான சைடிஷ்க்கு போட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து டேஸ்ட்டே நான் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை இதை ட்ரை பண்ணேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் சுண்டலுக்கெல்லாம் எடுத்துக்கிறது கூட இதை வந்து ஒரு சைடிஷ் மாதிரி எடுத்துக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிற ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா புதினா. நிறைய புதினா சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். பட் இது வெறும் ஃப்ளேவராக புதினாவோட சட்னி மட்டும் உங்களுக்கு இருக்குன்றதுக்காக நான் ஃபுல்லாகவே புதினா எடுத்திருக்கேன். புதினா கூட ஒரு சின்ன துண்டளவு புளி. இது வந்து எதுக்குன்னா சட்னியோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு. நிறைய புளிப்பெல்லாம் சேர்க்க வேணாம், சும்மா கொஞ்சோண்டு. டயட்டில் இருக்கவங்க தாராளமாக புளியும் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 2 அல்லது 3 பல்ல லாஸ்ட்டாக சேருங்க. அந்த பூண்டோட வாசனை வந்து ரொம்ப வந்து வதங்கிட்டு நமக்கு அதிகமாக வராமல் இப்படி லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி தனி ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி நம்ம ஆற வச்சிருவோம். ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா சூப்பரான சட்னி ரெடி. இதை நீங்கள் தாளிக்காமல் டைரெக்டாகவே சர்வ் பண்ணலாம். இல்லை நம்ம டயட்லாம் இல்லைன்னா இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிக்க வேண்டியதான். அவ்வளோ வாசனையாக இருக்கும். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லதும் கூட. நம்மளோட டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்மளோட பிளட்டை வந்து புதினா சுத்தப்படுத்தி கொடுக்கும் நேச்சுரலாகவே. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.